வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இருமலுக்கு நல்ல ஒரு மெடிசன் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக சீரகம்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டுக்கோங்க, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீரகம். இது வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சு 1.5 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்லிம்மில் கொதிக்க விட்ட பிறகு இதை நல்லா வெடிக்கட்டி கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். மிளகுத்தூள், கடை மிளகுத்தூள் பயன்படுத்தாதீங்க. வீட்டில் மிளகு வாங்கி மிக்சியில் பொடி பண்ணி வச்சு பயன்படுத்துங்க. அதுதான் சிறந்த ஒரு மிளகுத்தூளாக இருக்கும். இந்த சூப்பை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெஞ்சு சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா ப்ராப்ளம், பசி எடுக்காத ஒரு தன்மை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுதுங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையிலையும் குடிக்கலாம், சாயந்தரமும் குடிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், பின்னாடியும் குடிக்கலாம். நம்ம எப்படி வேணால் இந்த சூப்பை நம்ம பயன்படுத்தலாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்த ஸ்ட்ரென்த்து முருங்கைக்கீரையில் தாங்க இருக்குது. எல்லாமே நன்மைக்கு